ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு முன்னாடி அந்த ஜராசந்தன் கதையில் அவர் பேசிகிட்டு இருக்கிறத பற்றி சொன்னேன். அவங்க எல்லாம் பேசும்போது அதில் ராமர் சொல்லுவாங்க, நான் அந்த ஜராசந்தனை போய் அவங்க கூட சண்டை போட்டு கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா நீனே எனக்கு சொல்லியிருக்க அவனை கொல்றது ரொம்ப கஷ்டம், ஆனால் எப்படி நீயே கொல்ல போகிற அப்படின்னு சொன்ன உடனே அது கூட யுதிஷ்டிரன் பலராமன்னு சொல்லுவாங்க. ஆஹா, எங்களால் கொல்ல முடியும், எங்கள் மேலே நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நான் உங்களோட உயிருக்கு நான் காரணமாக மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே கிருஷ்ணர் சொல்வார். அதுக்கு ஒத்துப்பாங்க. சரி, நான் உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. போய் ஜராசந்தன் கிட்ட போய் பேசுவாங்க. நாங்கள் ஒரு பண்டிதர்கள் அப்படின்னு பண்டிதர்கள் வேஷத்தில் போய் பேசுவாங்க. எங்களுக்கு சண்டை போடணும், அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஜராசந்தன், இல்லை நீங்கள் பொய்யா சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் நாங்கள் பொய் தான் சொல்கிறோம், நாங்கள் பண்டிதர்களே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட உண்மையான வேஷத்தெல்லாம் கழட்டி அவங்கள உண்மையாக காமிப்பாங்க. உடனே சரி நீங்களா, நான் சண்டை போட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு ஒரு நேரம் கழிச்சு பீமன் கிட்ட தான் சண்டை போடுவாங்க. பீமன் கிட்ட அந்த ஜராசந்தன் சண்டை போது கொஞ்சம் நேரம் கழிச்சு போதும் அப்படின்னு திரும்பவும் சண்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க. அப்போ கிருஷ்ணன் கிட்ட பீமன் கிட்ட போய் சொல்லுவான், போதும் நீ சண்டை போட்டது போதும், இனிமேலுக்கு ஜராசந்தனை கொல்றது தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்து காமிப்பாங்க. அந்த குச்சியில் இங்கே இந்த மாதிரி இருக்கும், இங்கே இந்த மாதிரி இருக்கும், இதை எடுத்து இப்படி பிச்சு காமிப்பாங்க. அந்த மாதிரி அவன் உடம்ப காலை வச்சு பிச்சிருன்னு சொன்னோடனே அடுத்த தடவை சண்டை போடும்போது அவனை இப்படி படுக்க வச்சு அவன் 2 காலையும் மடக்கி விட்டு இப்படி பிச்சு ஒரு இடத்த இப்படியே தூக்கி அடிச்சிருவாங்க. அவன் பாதியாக மாதிரி செத்துருவான். அவ்வளோதான் கதை.